ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோ ஹாப்பி. வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம். சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு கேரட், குடமிளகாய், அவரைக்காய், காலிஃபிளவர், பீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க வேணா முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்க வேணா இன்னும் காய்கறி, பட்டாணி இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சிருக்கேன். இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பத்த வச்சு நான் இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறேன். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 10 பல்லு போல பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டா வதங்கிட்டோங்க. பாருங்க இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு பூண்டு. ரொம்ப சவக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப பெரிய வெங்காயம், நீங்க சின்ன வெங்காயம் இருந்தா ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனா பெரிய வெங்காயன்றதுனால பெருசா ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தா போதும். ரொம்ப சவக்க வதங்கணும்னு அவசியம் இல்ல. பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிருக்கு. இப்ப நான் ஏற்கனவே கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு. ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுருக்கேன் போதும். இதுக்கு நான் இன்னைக்கு 6 விதமான காய்கறி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இது கிடைச்சாங்க நீங்க வச்சுக்கலாம். ஒரு 5 அவரைக்காய், ஒரு அரை குடமிளகாய், காலிஃபிளவர்ல கொஞ்சமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு மஞ்சள் போட்டு நல்லா ஒரு சுடுதண்ணில போட்டு எடுத்துருக்கேன். அது பீன்ஸ் ஒரு 5-6 பீன்ஸ், கை சைஸ்ல ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல வதக்கி விடுங்க. பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிருக்கு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. தக்காளி வந்து நான் 2 தக்காளி எடுத்து பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி அதையும் சேர்த்திக்கோங்க. ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. தக்காளி சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்திருக்கேன். பார்த்துட்டதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. உப்பு சேர்த்து இது 1 நிமிஷம் போல வதங்கிட்டோங்க. தக்காளி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது 1 நிமிஷம் போல வதங்கிட்டோம். பார்க்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு. இது போதுமான அளவு இருக்கு. இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஒரு 30 செகண்ட் போல வதங்கினா போடுங்க. பாருங்க மசாலா சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நான் அரிசியும் பருப்பும் ஒரு 1/2 மணி நேரமா ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப தண்ணி வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தண்ணி அளந்து ஊத்திடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன். அந்த தண்ணி அளந்துக்கோங்க. இது சரியா 1 டம்ளர் இருக்கு. நான் 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்ததுனால 1 டம்ளருக்கு 3 பங்கு தண்ணி, அதாவது மொத்தம் 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2 3 4 5 6 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப தேவையான அளவு உப்பு பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே 1 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன் தூள் உப்பு. நல்லா கலந்து விட்டுட்டு நீங்க தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்திக்கலாம். நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க நான் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு போதும்னா விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 6 விசில் வந்த பிறகு பார்க்கலாங்க. வாங்க ஒரு 6 விசில் போயிடுச்சு. இப்போ வெயிட் ரிலீஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதாங்க. மூடி திறந்துட்டு இன்னும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்தீங்கன்னாவே ஓரளவுக்கு குழஞ்சி வந்துடும். இப்ப நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இது ஒரு பக்கமா இறக்கி வச்சிடலாங்க. ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. நெய் சூடாகட்டுங்க. பாருங்க இந்த மாதிரி நெய் சூடானே நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து இந்த மாதிரி 1 பாதியா உடச்சி வச்சிருக்கேன். அதை சேர்த்திக்கோங்க. முந்திரி பொரிஞ்சு வரட்டுங்க ஓரளவுக்கு.
பாருங்க இந்த மாதிரி சவக்க வதங்கினோடனே எடுத்துக்கலாம் நம்ம இப்ப இதை தனியா. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்ப இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகா 3 சேர்த்துக்கோங்க. நல்லா இது கலந்து விடுங்க. பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா இது பொரிஞ்சு வந்துச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு தொட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். தாளிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லியும் கூட சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த முந்திரி பருப்பு கொடுத்தீங்களா அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நீங்கள் ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி சுட சுட சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. மறந்துடாதீங்க.